தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 101வது நாள். தேதி 14/5/2025. இன்றைய பகுதியில நாம பார்க்க போறது எத பத்தி அப்படின்னா, மனுக்கள் பத்தி. பொதுவா பெட்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மனுக்கள் அப்படின்றது ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. என்ன அப்படின்னா, மனு அப்படின்றது என்னது? ஒரு கோரிக்கைய முன்னிறுத்தி ஒரு சாமானியன் நிர்வாகத்த நோக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா நாம பார்க்கிறோம். இந்தியாவ பொறுத்தமட்டுக்கும் ஒரு பெரிய பிளஸ்ஸு, அதே நேரத்தில ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு எத சொல்லுவோம் அப்படின்னா, நம்முடைய மக்கள் தொகைய சொல்லுவோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 66% இளைஞர் சக்தியை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு இந்தியா அடையாளப்படுத்தப்படுது. அப்ப இவ்வளவு பெரிய நாட்ல எவ்வளவு நிர்வாக திறன் வாய்ந்த நிர்வாகம் அப்படின்றது கட்டமைக்கப்படணும் அப்படின்றத நாம யோசிக்கணும். 2வது, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்குலயும் நூக் அண்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் முழுமையா போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு நிர்வாக தரப்புல இருந்து மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னா, நெறைய நேரங்கள்ல அதற்கு சாத்தியம் இல்லாம போயிடுது. அப்போ ஒரு தனி மனிதனுடைய தேவை, தனி மனிதனுடைய உரிமை அவனுக்கு வந்து சேரல அப்படின்றத அவங்க எதன் மூலமா தான் தெரிவிக்க முடியும்? மனுக்கள் மூலமா தான் தெரிவிக்க முடியும் இல்லையா? சமீபத்தில கூட நெறைய செய்திகள் நாம படிக்கிறோம். ஒரு மலைவாழ் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கு. அவங்க பணியமர்வு பெற்ற அந்த அந்த கடிதம் வந்து சரியான நேரத்துக்கு போய் சேரல. அதனால சரியான நேரத்துல அவங்களோட அந்த பணியில போய் அவங்க சேர முடியல. இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் நெறைய இடங்கள்ல இருக்கு. சொல்லப்போனா, இந்திய அளவுல பார்த்தா இன்னும் மின்சாரமே போய் சேராத, மின்சாரத்தையே பார்க்காத கிராமங்கள் எல்லாமே இருக்குது. அந்த வகையில பார்த்தா, அரசின் சேவைகள் எல்லோரையும் சமத்துவத்தோடு நடத்தணும். எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தோட நடைமுறைப்படுத்தப்பட்டாலும், பரந்து விரிந்த நாடு அப்படின்ற அடிப்படையில நெறைய நேரங்கள்ல அது சாத்தியம் இல்லாமலே போயிடுது. அப்போ தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா, அத அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போறதுக்கு சாமானியன் கையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் என்னது? இந்த மனுக்கள். அப்ப அந்த மனுக்கள் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு மனுவானது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதா இருக்கணும் அப்படின்றது. மனு அப்படின்றது கோரிக்கை அப்படின்றத தாண்டி, எத சுமந்து இருக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படின்றத சுமந்து இருக்கணும். 2வது, அதற்கு நாம தகுதி வாய்ந்தவரா அப்படின்றதையும் தெரியப்படுத்தணும். அரசாங்க தரப்புல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்றேன். ஒரு மனு ஒரு அலுவலகத்துக்குள்ள போகுது அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த அலுவலகம் சார்ந்த கோரிக்கையா அது நிச்சயமா இருக்கணும். அது அவங்களுடைய வேலை பளுவ கொஞ்சம் மிச்சப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அந்த வகையில இப்போ இங்க ஒரு சில மனுக்கள், ஒரு 2 வகை நாம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப யார் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத தான் அந்த பகுதியில நாம பார்க்கிறோம். ஸோ அனுப்புனர் ஒரு சாமானியனுடைய ஒரு முகவரிய நமக்கு குடுத்திருக்கிறாங்க. யாருக்கு அவர் அந்த கடிதத்த அளிக்கிறாரு? கவர்னருக்கு. மேதகு ஆளுநர் அவர்கள், ஆளுநரின் அலுவலகம், ராஜ்பவன் கிண்டி, சென்னை. அவங்க என்ன கேட்க வர்றாங்க? உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்க. உயர்திரு மேதகு ஆளுநர் அவர்களுக்கு எனது பணிவான நன்றி கலந்த வணக்கம். நான் நாட்டுப்புற கிராமிய கலைஞரின் பம்பை வாத்திய கலைஞராக பல ஆண்டுகள் கலைப்பணிகள் செய்து வருகிறேன். இருப்பினும் சொந்தமாக இசைக்கருவிகள் எனக்கு இல்லை. தமிழக அரசு வழங்கியுள்ள கலைஞருக்கான அடையாள அட்டையும், தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய அட்டையும் பெற்றுள்ளேன். இருப்பினும் நான் கலை, பண்பாட்டுத் துறைகளின் வாயிலாகவோ, தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் வாயிலாகவோ, நானோ, எனது குடும்ப உறுப்பினர்களோ எந்தவித நிதியுதவிகளோ, உதவித்தொகைகளோ பெற்றதே இல்லை. அதனால் நான் சுயமாக கலைத்தொழில் புரிந்து என் குடும்பத்தை வறுமையின்றி காப்பாற்றி வாழ்ந்திட, மேற்கண்ட இசைக்கருவிகள் வாங்க மானியக் கடன் வழங்க மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு தமிழக அரசும், மாவட்ட ஆட்சியரும் பரிந்துரைகள் செய்து, மேற்கண்ட கடனுதவி எனக்கு கிடைக்க பெரிதும் உதவிடுமாறு உயர்திரு மேதகு ஆளுநர் அவர்களை பாதம் வணங்கி பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுல என்ன அவரு முக்கியமா கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, மானியக் கடன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. மானியம்னா என்ன? சப்சிடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசாங்க தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொழில் முனைவோரையும், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் முன்னேற்றக்கூடிய, அதாவது முதலாளிகள் ஆக்கக்கூடிய திட்டங்கள் இங்க
நெறைய இருக்கு. ஆதி திராவிடர் நலத்துறைக்கு கீழ பார்த்தீங்க அப்டின்னா, தாட்கோ கடன்கள் எல்லாமே வழங்கப்படுது. விமன் வெல்ஃபேர் கீழ நெறைய கடன்கள் பெண்களுக்கான தையல் எந்திரங்களாக வழங்கப்படுகிறது. அது கடந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுடைய படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதற்கான திட்டங்கள் நெறைய இருக்கு. அது கடந்து தொழில் வணிகத்துறைக்கு கீழ பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, நீங்கள் வாங்கக்கூடிய கடன்ல 25% மானியமா அரசாங்கமே சொல்லித் தரும். எஞ்சியுள்ள 75% நீங்க தொழிலாளியா, அதாவது தொழில் துவங்கி 75% கடன வட்டியோட நம்ம கட்டுனா போதும். அப்ப இதன் மூலமா அரசாங்கம் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, யார உருவாக்குறாங்க? ஆன்டர்பிரினர்ஸ், அதாவது தொழில் முனைவோர்களை உருவாக்குறாங்க. அப்ப அத மையமா வச்சு தான் இந்த ஒரு கலைஞரும், நாட்டுப்புற கிராமிய கலைஞர் தன்னுடைய இசை வாத்தியங்கள் வாங்குறதுக்காக மானிய கடன் கோரி இந்த கடிதத்த குடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? தன் குடும்பத்தினுடைய வறுமை நிலைய இந்த இடத்துல சொல்றாங்க. அதே நேரத்துல எந்த விதமான அரசாங்க தரப்பிலிருந்து எந்த உதவிகளும் இப்ப வரைக்கு நாங்க பெறல அப்படின்றதையும் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு மனு வருதுன்னா, அதன் மீது வைக்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க வேற ஏதாவது அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படக்கூடிய சலுகைகள பெற்றிருக்காங்களா அப்படின்றத ஆராய்ஞ்சு தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய மனு அப்படின்றதே நகர்த்தப்படும். அப்ப அவர் அதற்கான பதில் அங்கேயே குடுத்துட்டார் இல்லையா? எந்த உதவி தொகைகளும் பெற்றதில்லைன்னு குடுத்துட்டார். இப்ப அரசாங்க தரப்புல இத அப்படியே நம்ப போறதில்ல. ஆனா, இத உறுதி செஞ்சா போதும் இல்லையா? உங்களுடைய வேலைப்பளு அப்படின்றது ரொம்ப குறையுது. அப்போ ஒரு மனுவானது அப்படின்றது இப்படிதான் இருக்கணும். என்ன கண்ணோட்டத்துல நாம எந்த அலுவலகத்துக்கு எழுதுறோம், அவங்களுடைய அடுத்த கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான பதில தெரிவிக்கிறதா நம்மளுடைய மனு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய கோரிக்கையானது சீக்கிரம் நிறைவேற்றப்படும். அப்படி சுலபப்படுத்தும் விதத்துல இவரு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. குடும்ப அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார், கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான அந்த அடையாள அட்டை, தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய அட்டை, நலவாரியத்தின் வாயிலாக தனது குடும்ப உறுப்பினர்கள் எந்தவித உதவித் தொகைகள், நிதியுதவிகள் பெற்றதே இல்லை என்பதற்கான ஆவண பக்க நகல், வங்கிக் கணக்கு, விலைப்புள்ளி, கொட்டேஷன். கொட்டேஷன் அப்படின்றது என்னது? அதாவது மானிய கடன் வழங்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு ஒரு கடையில இருந்து கொட்டேஷன் வாங்கி தர்றாரு அப்படின்னா, அந்த தொகை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நேரா அந்த கடையினுடைய வங்கி கணக்குக்கு தான் போகும். அப்போ கோரிக்கை வைத்த அந்த குறிப்பிட்ட நபர் பொருளாகத்தான் பெற முடியுமே தவிர, மானிய கடன்ல என்னவா பெற முடியாது? பணமா பெற முடியாது அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதன் மூலம் அரசாங்கம் ஒரு தனி மனிதனுக்கு பணப்பட்டுவாடா செய்யல, கடன் பட்டுவாடா தான் செய்றாங்க. அந்த கடன் பட்டுவாடாவும் குறிப்பிட்ட கடைக்கு போகுது. அங்கிருந்து பொருளாக மட்டும் தான் அந்த பயனாளிக்கு போய் சேருகிறது. பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு. நலவாரியத்தில் குடும்ப உறுப்பினர்களின் சேர்க்கை பக்க நகல். அப்ப இவ்வளவு ஆவணங்களையும் அவர் குடுத்துட்டார் இல்லையா? அப்ப இவங்கள ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு அந்த அரசு அலுவலர்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அவர்கள பத்தின அந்த தகவல்கள சேகரிக்கிறதும் ரொம்ப சுலபமா இருக்கும். அதே நேரத்துல இந்த கோரிக்கையானது அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்ப சுலபமா எடுத்துட்டு போக முடியும் இல்லையா? அப்ப நாம அளிக்கக்கூடிய மனுவானது இந்த அளவில் தான் இந்தந்த விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்ப இது சார்ந்த கேள்விகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? மேற்காணும் மனுவில் மனுதாரர் எத்தகைய நாட்டுப்புற கலைஞராக தன்னை அறிமுகம் செய்கிறார்? என்னது வாசிக்கிறார் அவரு? ஒரு பம்பை இசைக்கலைஞராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். மனுவின் இணைப்புகளுள் இல்லாத ஒன்று என்ன? இந்த 9 அட்டைகள் சொல்லியிருக்கிறார்ல, இதுல இல்லாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இயலிசை மன்றத்தினுடைய பரிந்துரை கடிதம். எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அவரு காமிக்கல. மேற்காணும் மனுவில் மனுதாரர் பின்வரும் எத்தகைய நிலையை விளக்கியுள்ளார்? என்ன சொல்லியிருக்கிறாரு? குடும்பத்தோட வறுமைய சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க? மனுதாரர் எந்த விதமான மனுதாரரின் குடும்ப உறுப்பினர்களும் எந்த உதவித் தொகையும் பெற்றதில்லை அப்படின்றதுதான். அப்ப இதுவரைக்கும் எந்த சலுகையும் அரசாங்க தரப்புல இருந்து தங்கள் குடும்பத்திற்கு பெறப்படவில்லை அப்படின்றத இதன் மூலமா உறுதி செய்றாரு. தமிழ்நாடு ஃபோக் ஆர்டிஸ்ட் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்களின் நல வாரியம். அதான் என்னது? வெல்ஃபேர் போர்டு அப்படின்றது. அப்ப அந்த வாரியத்த தான் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. 4வதுக்கு பதில் ஏ. 5வதுக்காரங்க பாருங்க, மனுதாரர் மனுவினை நேரடியாக யாருக்கு அனுப்பியுள்ளார்? ஆளுநர் கிட்ட தான் உதவி கேட்டு அனுப்பியிருக்கிறார் இல்லையா?
அப்ப ஆளுநர். அப்போ மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மக்களின் குறைகளை கேட்டறிய இந்த மாதிரி மனுக்கள் செய்யும் விதமாக நெறைய ஈவென்ட்ஸ கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெறைய வலைதளங்கள் அதற்காக இயங்கிக்கிட்டு இருக்கு. சோகா போர்ட்டலுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வரின் முகவரி அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ ஒரு வலைதளம் 101க்கு கால் பண்ணி நாம நம்மளுடைய கோரிக்கைய எப்பனாலும் சொல்லலாம். கடிதமாவும் அனுப்பலாம். அது கடந்து திங்கள்கிழமை அது எல்லாமே மண்டே பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு ஆட்சியரகங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலயுமே நடத்தப்படுது. மேலும் அதுவும் கடந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஊரக பகுதிகள்லயும் சரி, நகர பகுதிகள்லயும் சரி, ஆங்காங்கே முகாம்கள் அவ்வப்போது அமைக்கப்பட்டு மக்களுடைய குறை மனுக்களாக பெறப்பட்டு தீர்வு காணப்படுகிறது. ஏறத்தாழ ஒரே இடத்துல 72க்கும் மேற்பட்ட துறைகள் அந்த முகாம்ல இடம்பெறுறது தான் அதனுடைய சிறப்பு. அப்ப இவ்வாறு மத்திய அரசும், மாநில அரசும் நிறைய முன்னெடுப்புகள மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதன் வாயிலாக ஒரு சாமானியனினுடைய தேவையானது பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில முதல் கடிதம் நாம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து 2வது கடிதத்துல நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6ல் 1ன் கீழ் தகவல் வேண்டி ஒரு மனு. சரியா? என்ன தகவல் அவங்க கேட்குறாங்க அப்படின்றத இங்க பார்க்க போறோம். பெறுநர் யார காமிச்சிருக்கிறாங்க? பொது தகவல் அலுவலர். நம்ம ஏற்கனவே இத பத்தி கடிதங்கள்ல படிச்சிரும். சரிங்களா? ஸோ அப்பீல் இதற்கு மேல மேல்முறையீட்டுக்கு இன்னொரு அலுவலர் இருப்பார். இணை பதிவாளர் கூட்டுறவு சங்கங்களினுடைய அலுவலகம் எங்க? கரூர் பகுதி. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கரூர் மாவட்டம் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நடத்தும் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் பகுதி நேர நியாய விலை கடைகள் குறித்த சில தகவல்கள் பெற வேண்டி, அதாவது வழங்க வேண்டி மனு. அவங்க பார்வையில காமிச்சிருக்கக்கூடியது, தாங்கள் எனக்கு அனுப்பிய கடிதம் ந.க. எண் 1550/2024 பொ. வீதி 3 நாள் 20/11/2024. சரிங்களா? அப்ப இது அந்த கடிதத்திற்கு அந்த அலுவலகத்துல வழங்கப்பட்ட எண், அந்த கோப்பு துவங்கப்பட்ட ஆண்டு, இது கடந்து செக்ஷன் எதையாவது குறிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது இல்லாமலும் இருக்கலாம். அப்ப கடிதத்துல இந்த கோரிக்கை மனுவுல அதன் வாயிலாக என்ன கேட்கறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அன்பு கூர்ந்து பார்வையில் கண்டுள்ள தங்களின் கடிதத்தின்படி காணலாம். தங்களிடமிருந்து பெறப்பட்ட கடிதம் என்பதால் நகல் இணைக்க வேண்டிய அவசியம் எழவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)ன் கீழ் எனக்கு கீழ்க்கண்ட தகவல்கள் வழங்க வேண்டுகிறேன். இதற்கான கட்டணம் ரூபாய் 10க்கான நீதிமன்ற முத்திரை வில்லை ஒட்டியுள்ளேன். என்னென்ன தகவல்கள் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தேவையான தகவல் 1, இன்றைய நிலையில் கரூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் மூலம் வாடகை கட்டிடத்தில் வரும் பகுதி நேர நியாய விலை கடைகளின் மொத்த எண்ணிக்கை, அவைகள் ஒவ்வொன்றும் தற்போது இயங்கி வரும் முகவரி, இம்முகவரிகளில் தனித்தனியே இயங்க துவங்கிய நாள், இக்கடைகளில் தனித்தனியே இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளினுடைய எண்ணிக்கை. அப்ப என்ன கேட்குறாங்க? வாடகை கட்டடத்துல இயங்கி வரக்கூடிய நியாய விலை கடைகளினுடைய எண்ணிக்கை, அது துவங்கப்பட்ட நாள், ஒவ்வொரு நியாய விலை கடைகள்லயுமே எத்தனை அட்டைதாரர்கள் பயன்பெறாங்க அந்த கடைகள் வாயிலாக, அந்த எண்ணிக்கையுமே கேட்டிருக்கிறாங்க. தகவல் 2 என்ன சொல்றாங்க? கூட்டுறவுத்துறையின் மூலம் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் பகுதி நேர நியாய விலை கடைகளுக்கு அரசு கட்டிடம், சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு கரூர் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைபதிவாளர் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் கோப்பு எண் மற்றும் இக்கோப்பின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் பகுதி நேர நியாய விலை கடைகளின் பட்டியல், இக்கோப்பில் கடைசியாக மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கருத்துரு நினைவூட்டு அனுப்பிய நாள் ஆகிய தகவல்கள் வழங்க வேண்டுகிறேன். அப்போ வாடகை கட்டிடத்துல இயங்கக்கூடிய கடைகளினுடைய தகவல் வாங்கியாச்சு. அதே நேரத்துல எந்தெந்த கடைகளை அப்புறப்படுத்தி சொந்த கட்டிடத்துக்கு கீழ் கொண்டு வருவதற்காக குறிப்பிட்ட அலுவலகத்திலிருந்து எந்த கோப்பு பேணப்படுகிறது, அந்த கோப்பின் வாயிலாக கடைசியாக மாவட்ட ஆட்சியருக்கு இது சம்பந்தமாக நினைவூட்டுவதற்கு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பீங்க இல்லையா? அது எப்ப அனுப்பியிருப்பீங்க? அதோட நகலையும் கொடுங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைய வைக்கிறாங்க. கோரிக்கை 3, தேவையான தகவல் 3ல என்ன சொல்றாங்க? கரூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை வாடகை கட்டிடங்களில் இயங்கி வந்த பகுதி நேர நியாய விலை கடைகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள அரசு சொந்த கட்டிடங்களின் எண்ணிக்கை சட்டமன்ற தொகுதி வாரியாக தனித்தனியே தகவல் வழங்க வேண்டுகிறேன்.
அப்போ வளர்ச்சி நிதியிலிருந்து சொந்த கட்டிடத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? அதன் மூலமாக எத்தனை நியாய விலை கடைகள், பகுதி நேர நியாய விலை கடைகள் பயனடைஞ்சிருக்கு அப்படின்ற தகவல்கள இதுல கேட்குறாங்க. அப்போ இப்படி பகுதி வாரியா கேட்கிற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எதற்காக அந்த தகவல்கள கேட்குறாங்க அப்படின்றது குறிப்பிட்ட அலுவலகத்துக்கு தெளிவாகுது இல்லையா? அப்ப அது சார்ந்த தகவல்கள தெளிவுபட அவங்கள குடுக்குறதுக்கு ஏதுவா இருக்கும். அப்ப எல்லா தகவல்களையும் குடுத்துறலாமா? இதற்கு விதிவிலக்கு அப்படின்னு எதுவும் உண்டா? அப்படின்னா, நாம ப்ரீவியஸா கடிதங்கள் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா? பாதுகாப்பு குறித்த தகவல்களை வழங்குவதற்கு அரசு தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கலாம். அத சொல்லணும்னு தேவையில்ல. தனிநபர்களினுடைய தகவல்கள அளிக்கிறதுக்கு அதாவது ஒப்புதல் அப்படின்றது தேவை. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான முற் சில குறிப்பிட்ட தகவல்களுக்கு மட்டும் விலக்களிக்கப்படுகிறது அப்படின்னு நாம பார்த்தோம். ஸோ அந்த வகையில தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றதன் கீழ என்னென்ன தகவல்கள்லாம் ஒரு அலுவலகத்திலிருந்து பெறலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முன்னோட்டமா இந்த கடிதம் நமக்கு பார்க்கிறோம். இது சார்ந்த சில கேள்விகள் பார்த்திடலாம். மேற்காணும் கடிதத்தில் பொது தகவல் அலுவலராக அடையாளப்படுத்தப்படுபவர் யார்? துணை பதிவாளர். துணை பதிவாளர் அலுவலகம் தான் முழுக்க முழுக்க பேசியிருக்கிறாங்க இல்லையா? மனுவில் வலது மூலையில் ஒட்டப்பட்டிருக்கும் ரூ. 10 கோட் ஸ்டாம்ப் என்பது எதை குறிக்கிறது? நீதிமன்ற வில்லை ஒட்டியுள்ளேன் அப்படின்னு நாம படிச்சோம் இல்லையா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் எந்த பிரிவானது கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது? எந்த பிரிவு? பிரிவு 6 ஒன்றின் கீழ் அப்படின்னு நாம படிச்சிருப்போம். மனுவின் 2வது தகவலுக்கான கோரிக்கையில் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்பதன் பொருள் என்ன? மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை. அதாவது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை. டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்றது தான். கடிதமானது பொது தகவல் அலுவலருக்கு எவ்வண்ணம் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வண்ணம்? பதிவு தபால் ஒப்புதல் அட்டையுடன் அனுப்பப்பட்டது. அப்ப ஒப்புதல் பெறப்படுற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட தகவலானது முழுமையான அளவுல போய் சேர்ந்துருச்சு அப்படின்றத நமக்கு மறைமுகமாக சொல்லுது இல்லையா? ஸோ அப்ப தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றது அரசாங்க தரப்புல இருந்து சாமானியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலம். அந்த பலம் என்னன்னா, ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றத ஒரு சாமானியன் தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல உருவாக்குது. அதே நேரத்துல ஒரு சாமானியன் தணிக்கை செய்யலாம் இல்லையா? சமீபத்துல நெறைய செய்திகள்ல கூட பார்த்தோம். சின்ன சின்ன கிராமங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, தனி ஒரு மனிதனாக சென்று அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டு ஆபீஸோ எதுவா இருந்தாலும் சரி, அதை தணிக்கை செய்யக்கூடிய அந்த உரிமையானதும் இந்த ஆர்டிஐ மூலமாக வழங்கப்படுகிறது. அதற்கு குறிப்பிட்ட அளவிலான தொகை அப்படின்றது அந்த தனிநபர் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒப்புதல் பெறக்கூடிய பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். அந்த நேரத்துல அந்த அலுவலகத்த போய் இவங்க தணிக்கை செய்யலாம். அவங்க கேட்கக்கூடிய பில்ஸ் எல்லாமே அங்க தயார் நிலையில இருக்கும். இல்லாத பட்சத்துல அத ஒப்படைக்க வேண்டியது, முன்னாடி வைக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அலுவலரினுடைய கடமை அப்படின்னே சொல்லலாம். அப்ப அப்பேற்பட்ட பேராயுதம் என்னது? தகவல் அறியும் உரிமை சட்டம். அதன் வாயிலாக ஒரு சாமானியன் முறையான கோரிக்கைய எப்படி வைக்கலாம் அப்படின்றத தான் இந்த பகுதியில நாம பார்த்திருக்கிறோம். அது கடந்து அது சார்ந்த கேள்விகள் நமக்கு இருக்கு. அப்படியே நாம படிக்க போறோம். அது சார்ந்த கேள்விகளுக்கு அதிலிருந்து எடுத்து பதிலளிக்க போறோம் இல்லையா? அப்ப ரொம்ப சுலபமான ஒரு பகுதி தான் இது. பைலிங்குவலா படிச்சு வச்சுக்கணும். ஆங்கிலத்திலயும் படிச்சு வச்சுக்கணும். தமிழ்லயும் படிச்சு வச்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அந்த ஸ்டாம்ப் இல்ல, நீதிமன்ற வில்லை. அது சார்ந்த கேள்விகளும் நமக்கு வர்றதுனால, பிக்சரைசேஷன் அப்படின்றதையும் நாம பார்த்து வச்சுக்கணும் இல்லையா? அப்ப அதுல என்ன வரைபடம் வந்தாலும் சரி, அந்த கடிதத்தினுடைய அமைப்பு என்னவா இருக்கு, எல்லாத்திலயும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அவ்வாறு மனுக்கள் அப்படின்ற ஒரு பகுதிய நாம படிச்சிருக்கிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட ஒரு கோரிக்கையை பற்றியும், அது எப்படி அந்த கோரிக்கையானது வைக்கப்பட வேண்டும், அந்த முறை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்து நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.